நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின் நம்பர் 17 வந்து கேட்டலிஸ்ட் ப்ரொடியூஸ் பை டைட்டானியம் குளோரைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து என்னது, இதுவும் இந்த ட்ரை எத்தில் அலுமினியம் வந்தாவே நமக்கு வந்து ஜிக்லர்நாட்டா கேட்டலிஸ்ட் தெரியும். நெக்ஸ்ட்டு கடோலினியம் 3+ கேட்டிருக்காங்க, எக்ஸாக்ட் ஹாஃப் ஃபில்டு. ஸோ 4 of 7. அடுத்து மோஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபார்மர் கேட்குறாங்க. இதில் வந்து இந்த புரோமினும் குளோரினும் வந்து ஆக்சியலில் இருந்தாலுமே இதுக்கு வந்து டைபோல் மொமெண்ட் வந்து ஆப்போசிட்டில் தான் போகிறனால இதுதான் வந்து ஹைலி ஸ்டேபிள். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஐசோஎலக்ட்ரிக் காம்பவுண்ட் வித் நாப்தலின் கேட்குறாங்க. நாப்தலின் வந்து அரோமேட்டிக். ஸோ இது வந்து அதோட ஐசோ எலக்ட்ரானிக்காக இருக்கும். இதுவும் வந்து அரோமேட்டிக். அக்கார்டிங் டு எம்ஓ தியரி த ஸ்ட்ரென்த் ஆஃப் பாண்டிங் O2+, O2- கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஆர்டர் என்ன வரும்? ஃபஸ்ட்டு பாண்டிங்கில் எலக்ட்ரான் கம்மி ஆச்சுன்னா தான் நமக்கு வந்து பாண்ட் ஆர்டர் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ளஸுக்கு அதிகம், அதுக்கப்புறம் O2, இதுக்கு O2-, இதுக்கு 2.5 to 1.5. அடுத்து பாயிண்ட் குரூப் ஆஃப் 1,2 டைக்ளோரோஈத்தேன் வந்து C2H. அப்புறம் பாருங்கள் இந்த ரியாக்ஷன் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது SOCl2 கொடுத்துருக்காங்களா. SOCl2 என்ன பண்ணும், ஆசிடை வந்து ஆசிட் குளோரைடாக மாற்றும், COCl மாற்றுது. 2 ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க, ரெண்டையுமே மாற்றிடுது. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த CH2-N2 போடுறாங்களா, இது என்ன பண்ணும், இந்த 2 குளோரினையும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல CH2N2+ வந்துடும். அதுக்கடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த N2 வந்து வெளியே போயிட்டு அதுக்கடுத்து CH3 மாறிடுது. இது வந்து உல்ஃப் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். உல்ஃப் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் நமக்கு வந்து கீட்டீன் ஃபார்ம் ஆகும். இந்த கீட்டீனோட அமோனியா போடும்போது நமக்கு வந்து அமைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆன்சர் B தான் இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஒரு பெரிசைக்ளிக் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதான் நம்மளோட ரியாக்டன்ட்டு. இந்த ரியாக்டன்ட் எடுத்துகிட்டு நம்ம இந்த 4+2 சைக்ளோஹெக்சேன் ரியாக்ஷன் பண்ணுறோம். இது 4π எலக்ட்ரான், இங்கே 2 இருக்குது. ஸோ இது வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த இருக்க ரிங்கு வந்து அப்படியே ஒரு ஹேண்டில் மாதிரி இது மேலே போயிடும். அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து நமக்கு ரிங் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், இது கூட சோடியம் அமால்கம் போடுறோம். சோடியம் அமால்கம் வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஆல்கீனை ஃபார்ம் பண்ணிடும். ஸோ ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் BB1 present in டெட்ராபோரேன் அப்படின்னு கேட்குறாங்க. B4H10. B4H10ஓட 6 கோடு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் நோட்டில் வந்து நோட்ஸ் இல்லைன்னா இதுக்கு எழுதி வச்சுக்கோங்க 6 கோடு.